Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். 3 கிராமத்து இளைஞர்கள் இரவு நேரத்துல முயல் வேட்டை மேல் இருந்த மோகத்தால ஆர்வத்தால ஒரு அமாவாசை இரவு நேர முயல் வேட்டைக்காக போறாங்க. அது ஒரு கடற்கரை ஒட்டிய அடர்ந்த காடு. இவர்கள் கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராமத்தார்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு 5 வருடத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு நீங்கள் யாருமே போகக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு வேற இருக்குது. இவர்கள் அதையும் மீறி இவங்க வேணும்னு அந்த இடத்தை மீறி போகல. இவங்களை அறியாம அந்த இடத்துக்குள்ள போய் அந்த இடத்துல நடந்த அமானுஷ்ய சம்பவத்தால இவர்களோட வாழ்க்கையில இவர்களை அனுபவிச்ச இன்னல்களையும் துன்பத்தையும் தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நமது சேனலுக்கு புதியவரா இருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நல்லா இருக்கிற பட்சத்துல அந்த சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2000 காலகட்டத்துல நடந்தது. தேவகோட்டை பக்கத்துல ஓரியூருங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு சிறிய குக்கிராமங்க. அந்த கிராமத்துல 80-90 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அடர்ந்த கருவேல மரங்கள் நிறைந்த பகுதிங்க. வானம் பார்த்த பூமி. அப்பொழுது ஒரு போகம் விவசாயம் நடக்கிற அந்த ஏரியா. கடற்கரை ஒற்றிய கிராமங்க. கிட்டத்தட்ட இவங்க கிராமத்துல இருந்து அந்த கடற்கரைக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். இவங்க கிராமத்துல 80 குடும்பம் இருக்குன்னு சொன்னல. 80 குடும்பத்தை சுத்தியும் விவசாய நிலங்கள் தான் அதிகமா இருக்குது. வானம் பார்த்த பூமி, ஒரு போகம் விவசாயம் நடக்கும். கருவேல மரங்கள் நிறைந்த காட்டு பகுதி. இவங்க கிராமத்துல இருந்து 1 கிலோமீட்டரை தாண்டினோம்னா காடுகள் நிறைந்த பகுதிங்க. காயில மர காடுகளும் அடர்ந்த காட்டு பகுதி. அங்கிருந்து போனோம்னா ஒரு 5 கிலோமீட்டர்ல கடற்கரை வருங்க. அப்படி இந்த நெடுக 5 கிலோமீட்டரும் காடுகள் நிறைந்த பகுதிங்க. இவங்க நட்பு வட்டாரம் ஒரு 3 பேருங்க. ரவி, சங்கர், முருகன். இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து இணை பிரியாத நண்பர்களுங்க. கிராமத்துல இவர்கள் 8ஆம் வகுப்பு வரைக்குமே படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு இவர்கள் வெளியூருக்காக வேலைக்கெல்லாம் செல்லாம அதே கிராமத்துல அங்கேயே இவர்கள் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் மற்றும் மீன்பிடி தொழில், விவசாய வேலைகள், மரம் வெட்டுதல், மற்றபடி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு கிராமத்திலே அவர்கள் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அது அவர்களுக்கு போதுமான வருமானம் கூட. இவர்களுக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் தொடர்ந்து வேலை இருக்கும். அதனால இவர்கள் அதை பத்தி கவலைப்படல. சொந்த கிராமத்திலே சந்தோஷமா நிம்மதியோட வாழ்ந்திருக்காங்க. வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர்களுக்கு கிடையாது. மது, சூது எதுலையுமே அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அது ஒரு தீய பழக்கமாவே அவங்க வச்சிருக்காங்க. அதனால அந்த வருமானம் அந்த கிராமத்தில் அவர்களுக்கு அது போதுமானதா இருந்திருக்கு. இவர்கள் கடல்ல போய் மீனை பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் பொழுதுபோக்குக்காக தனது சொந்த ஊர்ல கிராமத்துல மீன் பிடிக்கிறதும் இரவு நேர முயல் வேட்டைக்கு போறதும் இவர்களுக்கு மிக பிரியமான வேலைங்க. அது ஒரு வேலைன்னு சொல்ல முடியாது. அவர்களோட பொழுதுபோக்கு மாதிரி இரவு நேரங்கள்ல முயல் வேட்டைக்கு போறது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. அப்படித்தாங்க இந்த ரவி, சங்கர் 3 பேருமே ஒரு நாள் இரவு அமாவாசை காலகட்டத்துல இந்த முயல் வேட்டைக்காக கிளம்புறாங்க. எதற்காக அவர்கள் அமாவாசை காலகட்டத்துல கிளம்புறாங்கன்னா, நிலா வெளிச்சம் கம்மியா இருக்கிற நேரம். அப்பதான் மனிதனோட நடமாட்டம், அதாவது நம்மளோட உருவம் அந்த முயலுக்கு தெரியாம இருக்கும். அந்த இரவு நேரத்துல அதற்கு கொஞ்சம் பார்வை திறன் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல இவர்கள் தலையில நெற்றியில அந்த லைட்டை கட்டிக்கிட்டு அந்த வெளிச்சத்துல அந்த முயலை தேடி காடுகள்ல போய் பிடிக்கிறது வழக்கம். பிடிச்ச முயலை இவர்கள் காலையில இவர்களுக்குள்ள பிரிச்சுக்குவாங்க. அந்த முயல் கறிக்காக மட்டும் இல்லாம இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் இரவு நேரத்துல அத பக்கத்துல பாக்குறதுக்கு அவங்களுக்கு திகிலாவும் பக்கத்துல பாக்குற சந்தோஷமும் அவங்களுக்கு கூடவே இருக்குதுங்க. அதனாலதாங்க அமாவாசை காலகட்டத்துல இவர்கள் முயல் வேட்டைக்காக கிளம்புறாங்க. நம்ம சம்பவம் காட்டு விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு தடையெல்லாம் போறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க. அதற்கப்புறம் தான் இந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடுறது தடை செய்யப்பட்டதா இந்த நண்பர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னது அவங்க நண்பர்கள் 3 பேரான சங்கர் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. இப்பவும் சங்கர் அதே கிராமத்துல தாங்க வசிக்கிறாரு. இப்பொழுது மீன் கடை வச்சு வியாபாரம் நடத்துறதா அவர் சொல்லியிருக்காரு. ரவி, சங்கர், முருகன் 3 பேருமே பக்கத்து வீட்டுக்காரங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வீடு 3 வீடு தள்ளி இருக்கும். சொந்தக்காரங்க. இவர்கள் மாமன் மச்சான் உறவை சேர்ந்தவங்க. ரவி கூட பிறந்தவங்க 2 அண்ணன் 1 அக்காவும், சங்கர் கூட பிறந்தவங்க 2 அண்ணன் 1 அக்காவும், இந்த முருகன் கூட பிறந்தவங்க 3 சகோதரிங்க, 3 பெண் குழந்தைகள். இரவு நேரம் அமாவாசை காலகட்டமும் வருதுங்க. அமாவாசை தினத்துக்காண்டு இவர்கள் காத்திருந்து அந்த இரவு முயல் வேட்டைக்காக இவங்க 3 பேருமே 8-9 மணிக்காக அவர்கள் கிராமத்தை விட்டு அந்த வனப்பகுதிக்கு கிளம்புறாங்க. அந்த வனப்பகுதிக்கு போறதுக்கு முன்னாடியே வயல்வெளிகளிலே இந்த லைட்டை அடிச்சுக்கிட்டு அந்த முயலை தேடி இவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. வயல்வெளியில அவர்களுக்கு முயல் சரியாக கிடைக்கல. இவர்கள் போன காலகட்டம் அறுவடை முடிந்த அந்த காலகட்டம், பயிரெல்லாம் அறுத்திருந்த அந்த காலகட்டம். இவர்கள் நடந்து போகும் பொழுதே அங்க இருக்கிற அந்த சருகு மேல கால்பட்டு அந்த சத்தத்தால முயல்கள் தெரிச்சு ஓடுது. அப்ப இவங்க முடிவு பண்றாங்க, வயல்வெளியில நமக்கு சரியா கிடைக்காது, நம்ம அந்த காட்டு பகுதிக்கு போவோம் அப்படின்னு அந்த காட்டு பகுதியை நோக்கி இவர்கள் போறாங்க. இவங்க கிராமத்திலிருந்து 1
கிலோமீட்டருக்கு விவசாய நிலங்கள் இருக்குது. அங்கு அறுவடை முடிஞ்ச நேரத்துல இவர்கள் நடந்து அந்த முயலை தேடி போகும் பொழுது அந்த காய்ந்த சருகல்ல இவர்கள் கால்பட்டு அந்த சத்தத்தால முயல்கள் அங்கிருந்து தப்பி ஓடுது. அதனால அவர்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காயிலா மர காடுகள், கருவேல மர காடுகள் மற்றும் அடர்ந்த மர காடுகள் நிறைந்த அந்த பகுதிக்கு முயல் வேட்டைக்காக போய் சேர்றாங்க. அதுவும் ஒரு அமாவாசை இருட்டு காலகட்டங்க. அதே நேரத்துல முயல் வேட்டைக்காக இரவு நேரத்துல போறவங்க முன்னால இருக்கிற அந்த வழியை மட்டும்தான் பார்ப்பாங்க. எந்த ஏரியாவுக்குள்ள போறோம், எப்படி போறோம் அப்படிங்கறதெல்லாம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. நேரம் எப்படி போகுதுங்கிறதும் தெரியாதுங்க. அது ஒரு சுவாரஸ்யமா திகிலோட இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால நேரம் போறதே தெரியாது. அந்த காட்டு பகுதிக்குள்ளேயும் இவங்க போய் சேர்றாங்க. இவங்க காட்டு பகுதிக்குள்ள போகும்பொழுதே 11 மணி ஆகுது. இப்பொழுது இந்த சங்கர் தாங்க தலையில அந்த நெத்தியில முயலை பிடிக்கிறதுக்காக அந்த லைட்டை கட்டியிருக்காங்க. கூடவே இவர்கள் 2 பேரும் கைலைட்டை வச்சிருக்காங்க. காலடிக்காக கைலைட்டு வச்சிருக்காங்க. அந்த காட்டு பகுதிக்குள்ள சல்லடை போட்டு தேடுறாங்க. அங்கேயும் இங்கேயுமா தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. 11 மணி 12 மணி ஆகுது. அதற்கு முன்னாலே இவர்கள் முயல்களை பாக்குறாங்க. பார்த்தாலும் அந்த முயல்கள் இந்த வெளிச்சத்துக்கு நிக்காம பட்டுன்னு ஓடுது. இவங்களும் துரத்தி போகும் பொழுது அது அடர்ந்த புதருக்குள்ள போய் சேர்ந்துருது. சில பறவைகளை பாக்குறாங்க. காட்டுப்புறா, ஆள்காட்டி குருவி மற்றும் வெள்ளை எலி, எலி, காட்டு பூனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அந்த இடத்தை விட்டு கடந்து போறாங்க. இவர்கள் இப்பொழுது அந்த காட்டு பகுதியோட நடுப்பகுதிக்கு போய் சேர்ந்துறாங்க. குறிப்பிட்ட அந்த நடுப்பகுதியில மணல் பரப்பு அதிகமாக இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமா புதர்கள் நிறைந்து இருக்குதுங்க. அந்த பகுதியில இவர்கள் முயலை பிடிக்கிறதுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஏன்னு பார்த்தோம்னா அங்கு இவர்கள் நெத்தியில கட்டி இருக்கிற அந்த விளக்கு வெளிச்சத்துல முயல்கள் அதிக நேரம் விளையாட வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அது கடற்கரை ஒற்றிய மணல்ங்க. பக்கத்துல புதர்கள் கிடையாது. கொஞ்ச தூரம் ஓடி போய் தான் அது புதருக்குள்ள போய் சேரணும். அதற்கு முன்னால இந்த லைட் வெளிச்சத்தால அந்த முயலை மடக்கி மயக்கி அந்த முயலை ஒரே இடத்துல உட்கார வச்சு வளைய போட்டு பிடிக்கிறதாங்க வழக்கம். அதற்காக அந்த இடம் இவருக்கு கரெக்டா இருக்குது. அது எந்த இடம்னு அவர்களுக்கு அப்பொழுது தெரியல. இப்ப பார்த்தோம்னா ரவி தான் அந்த முயல் லைட்டை கட்டியிருக்காரு தலையில. இவர் கட்டியிருக்கும் பொழுது அங்கு ஒரு முயல் வருதுங்க. கிட்டத்தட்ட அந்த முயல் 1.5 2 கிலோவுக்கு இருக்கும். அப்படிங்கிறதால இவர்களுக்கு சந்தோஷமா மிக கவனமா சத்தமே இல்லாம அந்த முயலை பின்னோக்கி போறாங்க. அந்த முயலும் அந்த இடத்துல விளையாடுதுங்க. இந்த விளக்கு ஒளி வெளிச்சத்துல அது விளையாடுது. இந்த விளக்கு ஒளி வெளிச்சம் குறிப்பிட்ட இடம் அந்த ரவுண்டா அந்த முயல் மேலதான் போக்கஸா விழுந்துகிட்டு இருக்கு. இந்த முயலும் அங்கிருந்து ஓட கிடையாது, விளையாடுது. இவர்கள் பக்கத்துல போகும்பொழுது அவர்களை விட்டு ஒரு 4 அடி தூரம் தள்ளி போகுது. இப்படியுமா அந்த முயல் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போக்கு காட்டுதுங்க. அப்படி போக்கு காட்டின அந்த முயல் குறிப்பிட்ட ஒரு இடத்தை நோக்கி மெதுவா போகுதுங்க. காடு நிறைய சத்தம்ங்க. பறவைகளோட ரீங்கார சத்தம், பூச்சி கத்துற அந்த சத்தமும் காட்டுக்கே உண்டான அந்த அமானுஷ்யமும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் கிராமம் வயல்வெளிகள், இன்னொரு பக்கம் கடற்கரை, அந்த காத்து அடர்ந்த வனப்பகுதிங்க. 5-6 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற நடு பொட்டல் காடு. அங்கொன்றும் இங்கொன்றுமா புதர்கள் நிறைய இருக்குது. அங்கு இந்த பறவைகளோட சத்தமும் இரவு நேர பூச்சிகளோட சத்தமும் அந்த ஆக்காட்டி குருவியோட அந்த சத்தமும் நிறைந்த வனப்பகுதிக்குள்ள தாங்க இப்ப அவர்கள் முயலை விரட்டிக்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட அந்த முயல் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அவர்களுக்கு விளையாட்டு காட்டி போக்கு காட்டி பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போகுது. அந்த குறிப்பிட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்த பனைமரம். அந்த பனைமரத்துக்கு கீழே சின்ன ஆலமரம். அதாவது அந்த ஆலமரத்துக்கு உள்ளேயே அந்த பனைமரம் பின்னி பிணைஞ்சு வந்திருக்கு. அந்த பர்டிகுலரான அந்த இடத்துக்குள்ள முயல் ஓடுது. கீழே அந்த ஆலமர விழுதுகள் அப்படியே அடர்ந்து போயிருக்குங்க. உள்ள யாராவது இருந்தா கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி அந்த ஆலமர விழுதுகளுக்குள்ள போகுது. இந்த ரவியும் அந்த முயல் மேல லைட்டை போக்கஸ் பண்ணிட்டு பின்னாலே போறான். இவர்களுக்கு 10-15 அடி தள்ளி தாங்க சங்கரும் முருகனும் வர்றாங்க. இவர்களுக்கு அந்த இடத்துக்கு முதல்ல போகும்போதே அந்த இடம் என்னவென்று தெரியலங்க. ஆனா அந்த இடத்தை பார்த்த உடனே சங்கருக்கு மட்டும் இனம் புரியாத பயம் வருது. ஏன்னு பார்த்தோம்னா சங்கர் அந்த இடத்துக்கு சின்ன வயசுல, அவருக்கு அப்பொழுது 12 வயது இருக்கும், அந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வந்ததா அவருக்கு ஞாபகம் இருக்குது. சங்கரும் ரவியும் அந்த இடத்தை ஒத்து கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கு அந்த முயல் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ரவி அந்த முயலை நோக்கி மெதுவா போறான். பின்னால சங்கர் முருகன்கிட்ட பேச்சு கொடுக்குறான். டே முருகா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஞாபகம் இருக்குடா. இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு கிராமத்துல சின்ன வயசுல சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரவி அந்த இடத்துக்கு உள்ள போறாங்க. அந்த இடத்துக்குள்ள போகும்பொழுதே அவனோட காலுக்குள்ள ஏதோ சிக்குதுங்க. பழைய நூல் மாதிரி சிக்குது. அதையும் பொருட்படுத்தாம அந்த வலையை கொண்டு அந்த முயலை பொத்துறான். முயல் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போகுது. அந்த நேரம் இவனோட நெத்தியில கட்டியிருக்கிற அந்த முயல் லைட்டு சட்டுன்னு ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன அடுத்த நிமிஷமே ரவி தடுமாறி அங்க கீழே விழுகிறான். அந்த இடத்துல விழுகிறான். சங்கரும் முருகனும் வேகமா அவனை நோக்கி போய் கைலைட்டு இவங்க 2 பேரும் வச்சிருக்காங்க. அந்த லைட் அடிச்சு ரவியை மெல்ல தூக்குறாங்க. தூக்கி அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. ரவி காலில் எதையோ எரடிக்கிட்டு விழுந்ததுல லைட் வெளிச்சம் போயிருச்சு. குப்பரக்க விழுந்துட்டாங்க. குப்பரக்க விழுந்ததுல கீழே கிடந்த கல்லு செங்கல் நிறைந்து கிடக்குதுங்க. அந்த செங்கல்ல குப்பரக்க விழுந்ததுல இவருக்கு சில்லு மூக்கு உடைச்சு ரத்தம் வருதுங்க. சுயநினைவோட தான் இருக்கிறாரு. பக்கத்துல தூக்கி கொண்டு வச்சு இவருக்கு அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு சரி வான்னு அடுத்த கட்டமா மறுபடியும் முயல் வேட்டைக்கு கிளம்பி போகும்பொழுது இவர்கள் எதேர்ச்சையாக இந்த இடத்தை பாக்குறாங்க. அப்ப இந்த சங்கர், முருகன், ரவி 3 பேருமே அந்த இடத்தை
இடத்தை பாக்குறாங்க. அப்ப தாங்க இவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. பனைமரத்துக்கு கீழே அந்த ஆலமரமும், அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த விழுதுகளும் அப்படியே சுத்தி அமைப்பா இருக்கு. நடுவுல யாரோ இங்கு தங்கி இருந்ததற்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது. சுத்தி மண் குதிருங்க. நெல்லெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கிராமத்துக்குள்ள வீடுகளை வச்சிருப்பாங்கல்ல குதிரு, அந்த மாதிரி குதிரு அங்க நிறைய உடைஞ்சு போய் கிடக்குது. இப்ப பர்டிகுலரா இந்த இடத்துல யாரோ மனிதர்களால ரவுண்டு போட்டு செங்கல்கள் அடுக்கி அதுல நூல் செஞ்சு இத்து போய் தான் கிடக்குது. அங்கு மஞ்சள் குங்குமம்லாம் இவர்களுக்கு தெரியல. பார்ப்பதற்கு அந்த இடம் ஏதோ அமானுஷ்ய பூஜைகள்லாம் செஞ்சது மாதிரி அப்பொழுது அவர்களுக்கு தெரியுது. இப்ப இந்த சங்கர் அந்த இடத்தை விட்டு இவர்கள் 2 பேரையும் வேகமா கூட்டிட்டு போறாரு. ஆனா அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏதும் பேசல. இப்ப சங்கருக்கு அந்த விஷயம் சின்ன வயசுல நடந்ததுங்க, சரியா ஞாபகம் இருக்குது. ஆனா இவர்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு அப்பொழுது வரல. அதனால சங்கருக்கு அந்த இடத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த இடத்தை விட்டு தள்ளி கூட்டிட்டு போறான். மறுபடியும் ரவி தாங்க தலையில அந்த முயல் லைட்டை கட்டுறான். கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி தள்ளி தான் போயிருப்பாங்க. அங்கு திரும்பவும் அதே முயல் அங்கு வந்து நிக்குது. மறுபடியும் இங்க நடந்ததை பூரா இவங்க மறக்கறாங்க. மறந்துட்டு அந்த முயலை பார்த்த அந்த ஆர்வத்துல திரும்பவும் அந்த முயலை துரத்திக்கிட்டு இந்த ரவி போறான். அந்த முயலும் திரும்ப அங்கு சுத்தி இங்கு சுத்தி குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு பக்கத்துல போகுது. அந்த இடத்துக்கு பக்கத்துல போகல இவன் முயலை நோக்கி அந்த லைட்டை அடிக்கும் பொழுது அங்க ஒரு விசித்திரமான உருவத்தை இவங்க 3 பேருமே பாக்குறாங்க. இவங்க 3 பேரோட கண்ணுக்கும் அங்கு நடந்தது தத்ரூபமா தெரியுது. 2 மரம்ங்க. 2 மரத்துக்கு பக்கத்துல நடுவுல ஒரு கருப்பான உருவம் அப்படியே வந்து நிக்கிறத தத்ரூபமா இவங்க 3 பேருமே பாக்குறாங்க. குறிப்பா இந்த சங்கரும் முருகனும் அந்த உருவத்தை தத்ரூபமா இவன் பின்னால இருந்து 10 அடி தூரத்துல இருந்து அதை பாக்குறாங்க. ஆனா ரவி அந்த உருவத்தை பார்த்தானா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியல. அந்த உருவத்துக்கு முன்னால அந்த முயல் உட்கார்ந்துருக்கு. ரவியோட போக்கஸ் பூரா அந்த முயல் மேல இருக்குது. இவனும் நேர அந்த முயலை நோக்கி மெதுவா காலடி எடுத்து வச்சு நடக்கிறான். இங்கு சங்கருக்கும் முருகனுக்கும் ஈரக்குள்ள ஆடுது. அந்த முயல் லைட் வெளிச்சத்துல பின்னால இருக்கிற அந்த உருவம் இவர்களுக்கு தத்ரூபமா தெரியுதுங்க, கருப்பான அந்த உருவம். இந்த ரவியும் முன்னோக்கி நடக்கிறான். நடந்தவன் வளைய போட்டு அந்த முயலை புத்துறான். புத்துன அடுத்த செகண்ட் மறுபடியும் அந்த லைட் அணையுதுங்க. ஆனால் முயலை புடிச்சிடறான் ரவி. லைட் அணைஞ்சோன இந்த சங்கரும் முருகனும் கைலைட்டை அடிச்சு பாக்குறாங்களே ஒளிய அந்த இடத்துக்கு அவனை நோக்கி போகல. ஒரு நிமிஷம் கழிச்சு ரவி தாங்க சத்தம் போடுறான். டேய் என்னடா பண்றீங்க, எங்கடா இருக்கீங்க, வாங்கடா முயலை பிடிச்சிட்டேன் அப்படின்னு வித்தியாசமா சத்தமா கூப்பிடுறான். அப்பொழுதாங்க இவங்க 2 பேரும் கைலைட்டை அடிக்கிறாங்க. அப்ப அங்கு ரவி முயலை காதோட உயிரோட பிடிச்சிக்கிட்டு தூக்கி அப்படி கம்பீரமா நிக்கிறான். முயலை பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்ட்டு உடனடியா சாக்குக்குள்ள போட்டு அந்த இடத்தை விட்டு சங்கர் இவங்க 2 பேரையும் வேகமா கூட்டிக்கிட்டு வர்றான். இந்த இடம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூட்டிட்டு வரான். ஆனா ரவியோ அந்த இடத்துல முயல் நிறைய இருக்குடா, எனக்கு தெரியும்டா, உனக்கு எப்படா தெரியும், நான் தான் நிறைய டைம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அந்த இடத்தை விட்டு வர மறுக்கிறான். அவன் சொன்னது போல அங்கு நிறைய முயல் இருக்குதுங்க. ரவி தான் மறுபடியும் லைட் கட்டுறான், முயலை தேடி பிடிக்கிறான். இவர்களுக்கு நினைச்சதை விட நிறைய முயல்கள் அந்த இடத்துல சுத்தி சுத்தி கிடைக்குது. அந்த இடத்தை விட்டு அவர்கள் வர்றதுக்கு விடியற் காலை 4 மணிக்கிட்ட ஆகுதுங்க. இவர்களும் காட்டை தாண்டி வயல்வெளியை தாண்டி கிராமத்துக்கு வந்து சேராங்க. இவங்க கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுதே வழக்கத்துக்கு மாறாக இவங்க வளர்ப்பு நாய்களே தெருவுல வந்து இவங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க எப்ப வேட்டைக்கு போனாலும் மாசத்துக்கு கிட்டத்தட்ட இவர்கள் 5-6 நாளைக்கு முயல் வேட்டைக்கு போறது வழக்கம்ங்க. திரும்பி வரும்பொழுது இவங்களை கண்டாலே அந்த நாய்ங்க பாசத்தோட அவங்க முன்னால போயிட்டு பெறாண்டுங்க. ஏன்னா அந்த முயலோட குடல் அந்த நாய்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முயலோட வாசனைக்காக இவங்கள்ட்ட சந்தோஷமா அப்படியே விளையாடுங்க அந்த நாய். ஆனா அன்னைக்கு இவர்கள்ட்ட முயல் நிறைய இருக்கு. இருந்தாலும் இவர்களை பார்த்து அந்த நாயெல்லாம் குலைக்குதுங்க. கூட்டமா வந்து சுத்தி சுத்தி. இதுல சங்கருக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போது. வழக்கத்துக்கு மாறாக நாம வளர்க்குற அந்த நாய்களே நம்மளை பார்த்து குலைக்குதுன்னா ஏதோ ஒரு அமானுஷ்யம் நம்மளை பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு சங்கருக்கு மட்டும் தெரியுது. இந்த ரவி சந்தோஷமா கம்பீரமா நடந்து போறான். இந்த முருகனுக்கு அந்த விஷயத்தை பத்தி ஒன்னும் தெரிய கிடையாதுங்க. இதுல ஒரு விஷயத்தை சொல்லணும்னா இந்த 3 பேரோட அப்பாவும் சிறு வயதுல அவங்க நண்பர்களா இருந்திருக்காங்க. முருகனோட அப்பா, ரவியோட அப்பா, சங்கரோட அப்பா அவங்களும் நண்பர்களா இருந்திருக்காங்க. இந்த நட்பு வட்டாரம் சொந்த வட்டாரம் அப்படியே தொடர்ந்து இருக்குங்க. விடியற்காலை 4 மணி வாக்கிலே இந்த ரவி வீட்டு பக்கத்துல போயிட்டு ஆளுக்கு 2 முயலா பிரிச்சுக்கிறாங்க. 6 முயல் பிடிச்சிருக்காங்க. அது ஆளுக்கு 2 முயலா பிரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உயிரோட இருக்கிறதுனால எந்த நேரம் வேணுமானாலும் சமைச்சுக்கலாம் அப்படிங்கறதுனால அந்த முயலை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ரவியோ அந்த நேரத்துல விடியற்காலை 4 மணிக்கு போன உடனே இவன் முயலை பூரா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முயலை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல கிளீன் பண்ணி முடிச்சிட்டான். கிளீன் பண்ணி முடிச்சோடனே அவங்க அம்மாவை வேகமா போய் எழுப்பி, அம்மா முயலை சமைச்சு கொடு, நான் சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னு வேகமா சொல்றான். அவங்களும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிற வழக்கத்தை உடையவங்க. 4:30 மயம் எழுப்பணும்னு எந்திரிச்சாங்க. அவங்க திட்டுறாங்க, ஒன்னு ரெடி பண்ணா கூட நம்ம காலையில சாப்பிட்டுக்கலாம், 2ஐயும் ஏன்டா உரிச்ச, 2ஐயும் ஏன்டா கறியாக்குனேன், இப்ப 2ஐயும் எப்படா சமைச்சு நம்ம எப்படா சாப்பிடுறது அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதுவும் இந்த நேரத்துல எப்படா சமைச்சு எப்படா சாப்பிட போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு பசிக்குது வேமா சமை அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அந்த முயலை கொண்டு போய் சமைக்கிறாங்க. பாதி ரசமும் பாதி வறுவலாவும் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க 6-7 மணிக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாங்க. சாப்பாடும் அடிச்சிடறாங்க. மயம் பசிக்குதுன்னு சொன்ன உடனே இவங்க 7 மணிக்கெல்லாம் எல்லா
வேலையை முடிச்சாங்க. முயலை பாதி வறுத்துருக்காங்க, மீதி ரசம் வச்சிருக்காங்க, சாப்பாடு. காலை நேரம்ங்க, விடியற் காலை 6-7 மணிக்கெல்லாம் தட்டுல சோத்தை போட்டுக்கிட்டு அந்த முயல் ரசத்தை கொட்டி கறியை அப்படியே சட்டியோட எடுத்து வச்சுக்கிட்டு நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கர்ண கொடூரமா அள்ளி சாப்பிட்றாங்க. வள்ளு வதக்கணும். பல நாள் பட்னி கிடந்தது போல இவன் முழு கறியும் இவனே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. யாருக்குமே இல்லாதவாறு இவங்க குடும்பத்திலையும் வயல் வேலைக்கு போயிறாங்க. காலையில கிராமத்துக்குள்ள வேலை நிறைய இருக்குங்க. அதனால அவங்க வேலையை பார்க்குறாங்க. இவன் மட்டும் நடு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்தவன் முழு சாப்பாட்டை கூட முழுசா சாப்பிடலைங்க. இந்த ரசமும் கறியும் ஒரு பீஸ் கூட யாருக்குமே இல்லாதவாறு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சவன் தன்னோட ரூம்ல போய் படுத்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டான். இப்ப அவங்க அம்மாவும் அவங்க அப்பா அண்ணன் தங்கை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அந்த காட்சியை பாக்குறாங்க. அவன் சாப்பிட்ட இடமே கர்ண கொடூரமா இருக்குதுங்க. அந்த எலும்பெல்லாம் அங்கு இங்குமா செதறி போய் கிடக்குது. ரசம் வச்ச பானையிலையும் ரசத்தை காணும். சட்டியில கடாயில கறியை வறுத்து வச்சிருந்தாங்களே அதுவும் சுத்தமா இல்ல. சாப்பாடு மட்டும்தாங்க கொஞ்சம் மீதி இருக்குது. இதுல ஷாக்காகி போறாங்க அவங்க அம்மா அவங்க அப்பாவும். டென்ஷன் ஆயிராரு. காலையில இது இருக்குன்னா எங்களை வேமா சாப்பிட கூப்பிட்டியாடியே அப்படின்னு அவரு திட்டிட்டு போறாரு. இவங்க அம்மாவுக்கு ஒரே குழப்பங்க. தன்னோட மயன் ரவி இவ்வளவுதெல்லாம் சாப்பிட கூடியவன் கிடையாது. அதே நேரத்துல காலையில எல்லாம் சாப்பிட மாட்டான். மதிய நேரம் தான் நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். இப்ப நம்ம சமைச்சதை அது 2 முயல் முழுசா இவன் எப்படி சாப்பிட்டான்னு இவங்களுக்கு ஒரே குழப்பம். எல்லாருக்கும் குழப்பங்க. இவங்க 2 அண்ணனும் அவங்க தங்கச்சியும் டென்ஷனாயே போயிடறாங்க. இப்ப இவங்க அம்மாவுக்கு மட்டும் அந்த குழப்பம் இருக்குது. ஆமாங்க, அந்த நாள் முதலா ரவியா இல்ல. ரவியோட உடம்புல ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா இருக்குதுங்க. இப்படியே ஒரு 2 நாட்கள் போது ரவி அசைவ உணவா கேட்கறான். பசி அதிகமா இருக்கணும் சாப்பிட்றான். இதுல அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் சந்தேகம் வருது. குடும்பத்துல இருக்க யாருக்கும் சந்தேகம் இல்ல. அவங்களுக்கு கோபம் தான் வருது. இவன் வித்தியாசமா புதுசா ஒரு விஷயத்த பண்ணும்போது அவர்களுக்கு கோபமா வருது. ஆனா அவங்க அம்மாவுக்கு மட்டும் சிறிய சந்தேகம் வருதுங்க. இந்த ரவியும் இரவு நேரமான ஆளை காணாம போயிடறான். சரி முயல் வேட்டைக்கு போயிடறாங்க போல இருக்கு அப்படின்னு இவங்க அம்மாவும் அமைதியா இருக்கிறாங்க. காலையில விடியற் காலை 4-5 மணிக்கா வர்றது வழக்கம். கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் இப்படியே போகுது. 3வது நாள் காலையில அவன் வரும்பொழுதே அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னடா 3 நாளா வேட்டைக்கு போறீங்க, ஆனா எந்த ஒரு முயலும் எடுத்துட்டு வரலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும் பொழுது அந்த ரவி அவங்க அம்மாவை முறைச்சு பார்த்துட்டு நான் எங்க வேட்டைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரூம்ல மூலையில உட்கார்றான். உட்கார்ந்தவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து வெறிச்சு தானா பேசுறான். இவங்க அம்மாவுக்கு அதுல ரொம்ப குழப்பமாகுது. இவங்க உடனே ரவியோட நண்பர்களான சங்கர் அந்த முருகனை நோக்கி போய் பாக்குறாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்டா 3 நாளா நைட்டு வேட்டைக்கு போறீங்க, எந்த ஒரு முயலுமா கிடைக்கல, நீங்க போனீங்கன்னா எதையும் பிடிச்சிட்டு வராம இருக்க மாட்டீங்களே, 3 நாளா வெறுங்கையோட வரானடா அப்படின்னு சொல்லி சங்கர் கிட்டையும் அந்த முருகன்ட்டையும் உங்க அம்மா கேட்கும் பொழுது சங்கரும் முருகனும் ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க, நாங்க வேட்டைக்கு போய் 3 நாள் ஆச்சு. அந்த 3 நாளைக்கு முன்னாடி நாங்க ஆளுக்கு 2 முயல் பிடிச்சோமே, அதோட நாங்க போகலையேமா, அதுவும் இல்லாம ரவியை நாங்க பார்க்கவே இல்லையேமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஷாக்குங்க. அப்ப 3 நாளா இரவு நேரத்துல இவன் எங்கடா போறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சங்கருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. இவங்க அம்மா கிட்ட அந்த விஷயத்தை அவன் சொல்லலைங்க, சொல்லாம மறைக்கிறாங்க. அவனுக்கு பயமா இருக்குது. உடனே இல்லம்மா நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. அந்த நேரம் அந்த ரவி அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்தவன் இவங்க 2 பேரையும் பார்த்து கேட்கிறான், டேய் இன்னைக்கு போலாமாடா வேட்டைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சரிடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை சங்கரும் முருகனும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது சங்கரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சங்கரோட அப்பா திண்ணையில உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்படி பீடி குடிச்சிட்டு இருந்த அந்த சங்கரோட அப்பாவை போய் பார்த்தவன் அவரோட பேரை சொல்லி டேய் ஒரு பீடி இருந்தா குடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே அவரோட அப்பா அதாவது சங்கரோட அப்பா ஷாக்காகிறாரு. ஷாக்காகி இவனை பாக்குறாரு. அந்த சங்கரோட அப்பா இவனுக்கு மாம முறை வேணுங்க, அவர்கிட்ட போய் டேய் பீடி குடுறா அப்படின்னு கேட்டோன்னே அந்த இடத்துல சங்கரோட அப்பா ஷாக்காகிறாரு. உடனே முருகனும் சங்கரும் ரவியை தோல் மேல கையை போட்டுக்கிட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போறாங்க. இது என்னடா விபரீதமா இருக்கு, இவன் எங்க அப்பாவை மரியாதை இல்லாம கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவனை அப்படி வேகமா கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போகும்பொழுது சங்கரோட அப்பா டே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அதாவது இவங்க 3 பேரை நோக்கி நடந்து வர்றாரு. வந்தவர் நேர ரவி கிட்ட 2 பீடி எடுத்து அப்படியே நீட்டாரு. இந்தாடா அப்படின்னு சொல்லி நீட்டும் பொழுது அந்த ரவியும் அந்த பீடியை வாங்கிட்டு அவருக்கு முன்னாலே வாயில வச்சுட்டு தீப்பெட்டியை குறா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்குறான். வாங்கி அப்படியே பத்திரான். தீப்பெட்டியை சங்கரோட அப்பாவோட கையிலே கொடுக்குறாங்க. கொடுத்ததுல இந்த சங்கரோட அப்பா ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. அந்த இடத்தை விட்டு இவங்க 3 பேரும் வர்றாங்க. வந்தவங்க நேர ரவியை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடும் பொழுது இந்த சங்கரோட அப்பா அங்கு நேர வர்றாருங்க. அதாவது ரவியோட வீட்டுக்கிட்ட வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்து ரவியோட அப்பாவை கேட்கிறாரு. ரவியோட அப்பாவும் அங்கு தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ பேசுறாங்க. சங்கருக்கும் முருகனுக்கும் உச்சக்கட்ட பயமாகுது. நம்மளோட ஃப்ரெண்டு இப்ப எங்க அப்பாவை வாடா போடும் பேசினதை ஏதோ பேசுறாங்க, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாங்க. ஆனா இந்த சங்கரோட அப்பாவும் ரவியோட அப்பாவும் பேசினது வேற எதையோ பேசியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு இந்த முருகனையும் சங்கரையும் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. டேய் நீங்க முயல் வேட்டைக்கு எங்கெல்லாமடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த சங்கருக்கு புரிஞ்சிருச்சுங்க, எங்க அப்பா சின்ன வயசுல அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. அந்த இடத்த மறுபடியும் இப்பொழுது 3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அந்த இடத்தை பத்தி தான் கேட்கிறாரு. இந்த சங்கருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உடனே இவர்கள் இதற்கு மேல எதையும் மறைக்க கூடாதுன்னு அன்னைக்கு நடந்த விஷயத்தை பூரா முழுசா சொல்றாங்க. வயல் காட்டுல முயல் வேட்டைக்கு போனது, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள முயல் வேட்டைக்கு போனது, பர்டிகுலரா கிராமத்துல அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்கல்ல, அந்த இடத்துல முயலை
பார்த்ததும் இந்த ரவி குப்பரக்க விழுந்து அவருக்கு சிறிய ரத்த காயம் வந்தது. அனைத்தையும் சொன்ன உடனே சங்கர் அப்பாவும் ரவியோட அப்பாவும் அடிக்காத குறையா அவர்களை திட்டுறாங்க. சரிடா, முருகனுக்கு தான் தெரியாது, உனக்குமா தெரியாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா சங்கரோட அப்பா அவனை அடிக்கவே போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்தோடனே முழு விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்டையும் சொல்றாங்க. அவங்க அம்மாவும் ஓனும் தலையில கையை வச்சுட்டு உட்கார்றாங்க. அப்படி அந்த இடத்துக்கு எதுக்காக போகக்கூடாது அப்படின்னு அந்த கிராமத்துல சொல்லி வச்சிருக்கானா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்க. இப்ப இந்த நண்பர்கள் 3 பேருக்குமே 18-19 வயது தான் இருக்கும். அப்ப அந்த சம்பவம் நடக்கும்போது, அதாவது இந்த 5லேருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்பொழுது இவர்களுக்கு எல்லாமே 12லேருந்து ஒரு 13 வயசுக்குள்ள தானே இருக்கும். அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபருங்க அந்த காட்டுக்குள்ள அந்த இடத்துல பர்டிகுலரா அந்த இடத்துல சாராயம் காய்ச்சி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட பேரு மாரிமுத்துங்க. அதே கிராமத்துல கடைசி வீடா இருக்கும். அந்த வீட்டை தாண்டினா வயல்வெளிகள், வயல்வெளிகளை தாண்டினா அந்த அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காடு 5 கிலோமீட்டர் காடையெல்லாம் தாண்டி போனதாங்க கடற்கரை. மாரிமுத்து கிராமத்துல தனியா தான் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மாரிமுத்துக்கு தாத்தா பாட்டி மட்டும்தான். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் மாரிமுத்து மட்டும் தனியா வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கலங்க. மாரிமுத்துக்கு வயது 30 இருக்கும். கட்டுமஸ்தான உடம்புங்க, பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கும். முறுக்கேறின மீசை, உடம்பு அப்படியே இறுகி போன உடம்புங்க. கிராமத்துல யாருக்குமே அடங்க மாட்டாரு மற்றும் கிராமத்துல தேவையில்லாத பிரச்சனைக்கு வரமாட்டாரு. அவர் சாராயம் காய்ச்சறது, சாராயத்தை அங்கு விற்பது, வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போவது தாங்க வழக்கம். அந்த நேரத்தில் அவர்கிட்ட 2-3 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. யாருக்கும் அடங்காத மனுஷன், சாராயம் காய்ச்சறதா அவனுக்கு வேலை. அவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவங்க அப்பா அம்மா இறந்ததால தாத்தா பாட்டியோட அரவணைப்பில தான் வாழ்ந்திருக்காரு. தாத்தாவுக்கும் இந்த சாராயம் காய்ச்சற வேலைங்கிறதுனால அந்த வேலையை அப்படியே கணக்கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். காட்டுக்குள்ள சட்டவிரோதமா சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த மாரிமுத்து. சாராயத்தை வாங்குறதுக்கு வேற வழி எல்லாம் இல்லைங்க. இவர்கள் கிராமத்துக்கு உள்ள இருந்து தாங்க நேர அந்த கிராமத்துக்கு போகணும். நிறைய பேர் இந்த கிராமத்துக்குள்ள வர்றதும் போறதும் பெண் பிள்ளைகளுக்கு அது அச்சமா இருந்ததால இந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவங்க எல்லாம் ஒண்ணு கூடி முடிவு பண்ணி இந்த கிராமத்தை சேர்ந்த நாட்டாமை மாதிரிங்க பஞ்சாயத்தெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி இனிமேல் அவன் சாராயம் காய்ச்சக்கூடாது, அங்க அப்படி காய்ச்சினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த தகவலை அவன்கிட்ட போய் சொல்றாங்க. அவன் மிகுந்த கோபம் அடைஞ்சு உக்கிரம் அடைஞ்சு அங்கே நேர கிராமத்துக்கு வந்து கிராமத்துல எல்லார்கள் முன்னிலையிலும் கிராமத்துல நின்னுக்கிட்டு சவால் வர்றான். யாராவது போலீஸ்காரன்ட்ட நீங்க சொல்லி பாருங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்கடா. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணனா, கிராமத்துக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணனா, நான் பாட்டுக்கு காட்டுக்குள்ள வச்சு தானே காய்ச்சறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு போயிடுறான். இருந்தாலும் அதே மீறி கிராமத்து நலனுக்காக இவர்கள் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இரவு நேரத்துலங்க யாருக்கும் தெரியாம இரவு நேரங்கள்ல அந்த இடத்தை ரவுண்ட் அப் பண்றாங்க. சுத்தி இருக்கிற அந்த வெளுதுகளே அவனுக்கு சுவரும், மேல இருக்கிற பனைமரம் அவனுக்கு சுத்தி யார் வர்றாங்கிற பாக்குற டவர் மாதிரிங்க. பனைமரத்துல ஏறி நின்று பார்த்தோம்னா தூரத்துல யார் வர்றாங்கிறதெல்லாம் குறிப்பிட்ட தூரத்துக்கு தெரியும். அதனால அந்த இடம் கணக்கச்சிதமா அவனுக்கு இருந்திருக்கு. கிராமத்தார்களோட சப்போர்ட்டோட அந்த இடத்துக்கு காவல்துறை போகுது. அந்த இடத்தை சுத்தி விளைக்குது. காவல்துறை வந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவனுடைய உதவியாளர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அவனை பிடிக்க சில காவல்துறை போறாங்க. இப்ப இந்த மாரிமுத்து அந்த இடத்தை விட்டு வேகமா எழுந்து ஓட முற்படுறான். அவன் ஓடும் பொழுதே மாட்டுப்பாதையில கிராமத்தை நோக்கி தாங்க ஓடி வர்றான். அப்படி ஓடி வரும் பொழுது அந்த வயல்காட்டுக்கு பக்கத்துல பாலடைந்த கிணறுங்க, தண்ணீர் இல்லாத ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ள இரவு நேரம் இருட்டு, அவனுக்கு தெரியாத பாதையில அவனே ஒடியாரும் பொழுது தலைதெறிக்க ஓடி வரும் பொழுது அந்த கிணத்துக்குள்ள தவறி விழுகிறான். பின்னால காவல்துறை தோத்தி வர்றாங்க. விழுந்தவன் ஓன்னு சத்தம் கேட்ட உடனே காவல்துறை அந்த இடத்துக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி ஆழத்துல இருக்குதுங்க அந்த கிணறு. அப்படி கீழே பார்த்தோம்னா ரத்த வெள்ளத்துல அவன் உயிருக்காக துடிக்கிறது. மேல இருந்து காவல்துறையும் கிராமத்தார்களும் பாக்குறாங்க. பார்க்கும் பொழுதே அவன் உயிர் அந்த இடத்தை விட்டு பிரியுது. ஆமாங்க, அந்த ஒரு கிணறு சுற்றுச்சுவர் இல்லாம அங்கு யாருமே போகாததால பழங்காலத்துல விவசாயம் கிணத்து மூலியமா பண்ணியிருக்காங்க. அந்த கிணறு இவர்களுக்கு தேவையும் இல்லை, அந்த இடத்துக்கு யாரும் போவதும் இல்லை. இப்ப இவனை போலீஸ் விரட்டிக்கிட்டு வந்ததால அந்த இடத்துக்கு பக்கமா ஓட வேண்டியதாயிருச்சு. அது அவனுக்கு தெரியாம கீழே விழுந்து அந்த இடத்திலே அவன் உயிர் அவனை விட்டு பிரியுது. உடனே கிராமத்தார்களும் மறுநாள் காலையில கயிறு மூலமா இறங்கி அவனோட உடலை கைப்பற்றி காவல்துறை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்ததற்கு அப்புறம் கிராமத்துல வச்சு அவனுக்கு நல்லடக்க முடியுதுங்க. நல்லடக்க முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் இல்ல 1.5 மாசம் தாங்க ஆயிருக்கும். கிராமத்துல இரவு நேரமான அமைதியா இருந்த அந்த நாய்கள் அனைத்தும் 4 தெரு இருக்குங்க. 4 தெருவிலையும் முதல் வீடு, அதாவது காட்டு வழியிலிருந்து வயல்வெளியிலிருந்து வரும்பொழுது அந்த முதல் வீடு மாரிமுத்து வீடு தானே. அந்த வீட்டுல ஆரம்பிச்ச இந்த நாய் பண்ணைங்க கத்தி ஒவ்வொரு தெருவா வந்து 4 தெருவையும் ரவுண்ட் அடிக்குமாங்க. கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் இந்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு தினசரி தூக்கமே கிடையாதுங்க. 4வது தெருவில் முதல் வீடா தங்க இந்த ஊரோட நாட்டம்மா மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லுவார்ல, அவர் வீடு இருக்குது. அங்கு அவர் மட்டும் கொஞ்சம் வசதியா இருந்திருக்காருங்க. அவர் மாடி வீடு கட்டி அந்த இடத்துல இருந்திருக்காரு. இது நாளடைவில் கிராமத்தார்கள் அனைவருக்கும் தொந்தரவா மாறுது. ஒரு வாரம் 10 நாள் ஆகுது. இந்த நாய் பண்ணையெல்லாம் கட்டுப்படாம இருக்கிறத பார்த்து இந்த கிராமத்தில் ஒன்னா கூடி பேசுறாங்க. இந்த நாய்கள் எதற்காக குலைக்குது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு ஒரு சில பேரு கருப்பா நான் சில உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
இந்த மாரிமுத்து, இறந்து போன மாரிமுத்து ஆன்மாவா கிராமத்துக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவர் சொன்ன உடனே பல பேர், நானும் பார்த்தேன், இரவு நேரங்களில் நான் வர்றதே கிடையாது, நான் தத்ரூபமா பார்த்தேன், என் வீட்டு முன்னால வந்து நின்னுச்சு, எனக்கு அப்படியே கைகாலம் ஆடி போச்சு, அதுல இருந்து 6 மணிக்கு மேல நான் வீட்டை திறக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இந்த ஊர் தலைவரும் நாட்டாமையும் அதை காதுல வாங்கிக்கிட்டு ஊர்க்காரங்களை சமாதானப்படுத்துறாரு. நாய் வேற எதுக்கோ குலைக்குதுப்பா, சும்மா கட்டுக்கதையா நீங்க கருப்பான உருவத்தை பார்த்தேன், ஊர்ல நடமாடுதுன்னு சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன், பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துறாரு. ஆனா இவருக்கும் அந்த நாய் குலைக்கிற சத்தம் நல்லா கேக்குது, அவருக்கும் தூக்கம் போகுது. ஏன்னா கடைசியா இவர் வீட்டு முன்னால வந்துதான் ரொம்ப நேரமா அந்த நாய்கள் குலைக்குதுங்க. அப்படித்தாங்க அன்னைக்கும் அந்த இரவும் இந்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் கேட்கும் பொழுதே இவருக்கு தூக்கம் கிளைது. இவர் மாடியில படுத்திருப்பது வழக்கம். அப்படி அந்த கட்டில இருந்து அந்த மாடி கைப்பிடிச்சு வரல நின்னுக்கிட்டு வெளியில எட்டி பாக்குறாரு. இந்த நாய்கள் கடைசி தெருவுல இருந்து அப்படியே குலைச்சிக்கிட்டே வருது. 10-15 நாய் இருக்கும், அப்படியே குலைச்சிக்கிட்டு வருதுங்க. ரவுண்டா நடுவுல யாரோ நடந்து வருவது போல இந்த நாயெல்லாம் குலைச்சி வருதுங்க. குலைச்சி வர்றதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாய்கள் மெல்ல மெல்ல இவரோட வீட்டுக்கு முன்னால வந்து அப்படியே ஆக்ரோஷமா குலைக்குது. இவரை பார்த்து குலைக்கல, அங்க ரவுண்டா நின்னுக்கிட்டு அங்க யாரோ நின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி குலைக்குது. அந்த நேரம் இவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எழுந்து நேர மாடிக்கு வர்றாங்க. அதாவது அவங்க அப்பா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லோரும் பாக்குறாங்க, அவங்க கண்ணுகளுக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த நாட்டாமையோட கண்ணுக்கு உன்னிப்பா பாக்குறாரு. அவர் கண்ணுக்கு மட்டும் அப்படியே அங்கு இருந்த உருவம் தத்ரூபமா தெரியுதுங்க. அதாவது இறந்து போன அந்த மாரிமுத்து அப்படியே அந்த இடத்துல தத்ரூபமா நின்று இவரை நேருக்கு நேரம் நின்று முறைச்சு பாக்குறான். இதுல அவர் பக்கத்துல ஆள் இருந்தாலும் சற்று ஆடி போயிட்டாரு. தன்னோட மனைவிட்டையும் குழந்தைகள்ட்டையும் சரி நீங்களாம் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதுக்கு மேல படுக்காம குடும்பத்தார்கள் கூட கீழே வந்து கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அங்க படுக்கிறாருங்க. இப்ப அவருக்கு மனசுக்குள்ள ஓடுதலாம், அந்த உருவம் கண்டிப்பா ஊருக்குள்ள நடமாடுது அப்படின்னு. இப்ப என்னோட வீட்டுக்கு முன்னாலே வந்து நிக்கிறான் அப்படிங்கிறதும் இப்ப நமக்கு காவலே அந்த நாய் தான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணுது. மறுநாள் கிராமத்தார்கள் அனைவரையும் ஒண்ணு ஓட்டுறாரு. ஒரு சில விஷயங்கள் பேசுறாருங்க. இவனுக்கு ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அன்னைக்கு பகல்லங்க ஊர் கிராமத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு சிறிய குளத்துல தாங்க எல்லாரும் போய் குளிக்கிறது. அப்படித்தாங்க இந்த நாட்டாமையோட பொண்ணு குளிக்க போயிருக்காங்க. அப்படி குளிக்க போயிட்டு வந்தவங்க ஒரே ஆட்டமா ஆடி இருக்காங்க, பேயாட்டமா ஆடி இருக்காங்க. இங்கு பேசிக்கிட்டு இருந்த அனைத்து நாட்டாமை கிராமத்தார்கள் அனைவரும் நேர அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது இவர்களுக்கு அப்பதாங்க அந்த வீரியத்தோட விஷயம் புரியுது. அவன் இவளோட உடம்புல வந்து உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துக்கிட்டு ஆக்ரோஷமா பேசுறான், என்ன கொன்னுட்டீங்கடா, நீங்க தாண்டா கொன்னீங்க அப்படின்னு ஆக்ரோஷமா பேசி அவளோட உடம்புல ஆடுனதை பார்த்த அனைவரும் பயந்து போய் பக்கத்துல இருக்க சில மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்றாங்க. எந்த வேலையும் நடக்கல. கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. அந்த 3 நாளும் இது ஒரு பொண்ணு இது கேட்கிற சாப்பாடெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. இரவு நேரமான கொடூரமான ஆட்டங்கள் ஆடுறதுங்க. அந்த இரவு நேரம் 6 மணிக்கு மேல வந்துச்சுன்னா அந்த பொண்ணு தலைவிரி கோலமா உட்கார்ந்துக்கிட்டு இது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா தாங்க அது அடங்குது. அப்படி அது என்ன கேட்குதுன்னா அசைவ உணவு, சாராயம், பீடி, அப்படி புகையை விட்டுக்கிட்டு அந்த சாராயம் அசைவ உணவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதை கொடுத்தா தாங்க கொஞ்சம் அமைதியாகுது. 3 நாள் போயிருக்குங்க. 3 நாள் கழிச்சு ராமேஸ்வரம் பக்கத்துல இருந்து இஸ்லாமிய ஆன்மீகவாதிகளை கூட்டிட்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறத வேற ஒரு குடுவை மாதிரி செஞ்சு அதுக்கு மாத்திருக்காங்க. அப்படி இரவு முழுக்க அந்த பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குடுவையை எடுத்துக்கிட்டு அந்த முஸ்லீம் மாந்திரிகவாதி என்ன கேட்டிருக்காருன்னா, இவன் எப்பொழுதும் எங்க இருப்பாங்க அந்த இடத்துல இந்த குடுவையை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே அந்த இடத்தை சுத்தி கட்டு போட்டுருவோம். அந்த இடத்துக்கு யாரும் போகாத ஒரு இடமா இருக்கணும். அந்த இடத்துக்கு நீங்க யாருமே போக மாட்டீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு கட்டு போட்டு இதை அமைதி ஆக்கிடலாம். இதை அழிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, அழிக்க என்னால முடியாது. கட்டி யாருக்கும் தொந்தரவும் இல்லாம அந்த இடத்துல வச்சு சமாதி பண்ணிடுவோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிராமத்துல இருக்க மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி முடிவு பண்ணி எந்த இடத்துக்கு போறாங்கன்னா, இவன் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தான்ல அதே இடத்துல அதே ஆலமரத்துக்கு கீழே அந்த ஒத்த பனைமரத்துக்கு கீழே வச்சு சுத்தி செங்கல் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அது ஒரு சமாதி மாதிரி வச்சு சுத்தி நூலெல்லாம் வச்சு குங்குமம், மஞ்சள், நிறைய எலுமிச்சம்பழம் மாதிரி வச்சு நிறைய கட்டுக்கள் போட்டு அந்த இடத்தை அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாதுன்னு கிராமத்துல முடிவு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு தான் யாருமே போறதே கிடையாதுல. குறிப்பிட்டு இவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த காட்டுப்பகுதிக்கே யாரும் போறதில்ல. இவன் இறந்தது தெரிஞ்சதால பல வியாபாரிகள் இந்த கிராமத்து பக்கமே வர்றதே கிடையாது. அன்னைக்கு அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு கிராமமே அமைதியா இருந்திருக்குங்க. இப்ப இந்த 3 பேரும் முயல் வேட்டைக்கு போய் அவனை மறுபடியும் திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு உடம்புல எப்படி ஆடுனானோ அதே மாதிரி இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரவி உடம்புல வந்து அவன் ஆட ஆரம்பிக்கிறான். அப்படி ஆடும் பொழுதே இந்த சங்கரோட அப்பா, இந்த ரவியோட அப்பா, அம்மா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்பொழுது, நான் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாயந்தரம் சாப்பாடு வேணும் அப்படின்னு மறுபடியும் அவன் கேட்கறாங்க. என்ன கேட்கறானா, அவனும் மது பாட்டில் அசைவ உணவு பீடி கேட்கறான். இப்ப இந்த சங்கரோட அப்பாவுக்கு அந்த வீரியம் நல்லா தெரியறதுனால அவன் கேட்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இஸ்லாமிய மந்திரவாதியை தேடி போறான். அங்கு அந்த மந்திரவாதி இல்லங்க, வயது அதிகமான காரணத்தினால அவர் இறந்து போனதாகவும் அவங்க தலைமுறை அந்த செயலை செய்யலைங்க. மறுபடியும் ஏமாற்றத்தோட இங்கு வர்றாரு. இங்கு வந்து பக்கத்துல இருக்க சில மந்திரவாதிகள் கிராமத்தில் இருக்க கோயிலுக்கு
கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோயிலுக்குள்ள கூட்டிட்டு உள்ள போகும்போது அந்த ஆன்மா வெளியில போயிருது. நான் போயிறேன் அப்படின்னு ஏமாத்திட்டு போயிருது. இப்படியுமா நடக்குது. சில மந்திரவாதிகள் வர்றாங்க, பணத்தை புடிங்கிட்டு போறாங்க, சரியாக வேலை செய்யல. இப்படியுமா காலம் கடக்குதுங்க. கிட்டத்தட்ட 5 நாள் 1 வாரங்கள் ஆகுது. இவனோட உடம்புல இருக்க அந்த மாரிமுத்தோட ஆட்டம் அதிகமாகுது. இவங்க ஒரு நாள் முடிவு பண்ணி இதற்கு மேல நம்ம காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணிட்டு இவங்க போன இடம் மதுரை பாண்டிமுனி ஐயாவோட எல்லைக்கு போறாங்க. இவனும் தைரியமா திமுறா, நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்கடா, நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் போறாங்க. பாண்டிமுனி எல்லைக்கு போகும் பொழுதே அவனுக்கு கோபம் அதிகமாகுது, நடுக்கம் அதிகமாகுது. ஏன்டா இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறான். இவனை வலுக்கட்டாயமா அந்த பாண்டிமுனி கோயில் எல்லைக்குள்ள கொண்டு போறாங்க. அங்கு போய் பாண்டிமுனியோட காலடியில நின்னவனே இவனால நிக்க முடியலங்க. வெளியில திமிரிக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க இறுக்கி அவனை பிடிச்சு அப்படியே அந்த இடத்துல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் அவனை பிடிச்சு அடக்கி வச்சிருக்காங்க. அந்த கோவில் பூசாரி தீப ஆராதனை காட்டிட்டு அந்த விபூதியை கொண்டு வந்து பூச்சிட்டு இவனை தனியா ஒரு இடத்துக்கு போச்சுறாரு. அங்கு போய் இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கு வந்து சில பல பூஜை முறைகள்லாம் செஞ்சு அவனோட உடம்புல இருக்க அந்த ஆன்மாவை போக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பாண்டிமுனி கோயில்ல. அப்படி அந்த பாண்டிமுனிக்கு முன்னாடி இவனால எதையும் பண்ண முடியல அப்படின்னு அந்த ஆன்மாவை அந்த இடத்தை விட்டு விரட்டுனாங்களா இல்ல அந்த இடத்துல அழிச்சிட்டாங்களாங்கிறத தெளிவா நம்ம கிட்ட சொல்லல. கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் அங்கே இருந்திருக்காங்க. அந்த கோவில் எல்லையிலே இருந்திருக்காங்க. அவனுக்கு முழுசா அந்த விஷயத்தை சரி செஞ்சதற்கு அப்புறம் பாண்டிமுனிக்கு நேர்த்தி கடனா 7 நாளுக்குள்ளே பாண்டிமுனிக்கு நேர்த்தி கடன் வச்சு ஊர்ல இருந்து கிடாயை பிடிச்சிட்டு வந்து 7வது நாள் கடைசி நாள் அங்கு கிடாயை வெட்டி அங்கு இருக்கிற அந்த கருப்பனுக்கு படையல் போட்டு அங்கு இருக்கிற அனைவருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இந்த அமானுஷ்ய விஷயத்தை அங்கேயே சரி பண்ணிட்டு தாங்க அந்த இடத்தை விட்டு வந்திருக்காங்க. அதிபயங்கரமான அமானுஷ்ய விஷயத்தை சொன்ன அந்த சங்கருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ ஏதேனும் அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.